குரங்கு ப்ரோ 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ப்ரோ. நீங்க இப்படிலாம் கமெண்ட் பண்ண மாட்டீங்களே. சரி வாங்க கிரிட்டுன்னு பண்ணுவோம். கைஸ் இங்க பாருங்க, ராமுவ ஒரு பெரிய ஆட்டை கிரிட்டுன்னு உரிச்சுக்கிட்டு இருக்கான். கடையில வாங்கி கொடுக்கறத விட நாங்களே சமைக்க வந்துட்டோம். நாங்க செஞ்ச இந்த மட்டன் பிரியாணிய நீங்க சொன்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுக்க ராமு வாழை இலையில பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாட்டி பசிக்குதா? பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. லேடிஸ் ராணுவ கூட கொடுக்க சொன்னாங்க, கவினிலாம் கொடுக்க சொன்னாங்க, கஸ்தூரி கொடுக்க சொன்னாங்க. தாத்தா சாப்பிட்றீங்களா? நேம் சரியா தெரியல, கொடுக்க சொன்னாங்க. சாப்பிட்றீங்களா? ராஜராஜன் அவங்க கொடுக்க சொன்னாங்க. கால்மி இடியட் கொடுக்க சொன்னாங்க. சக்திவேல் அவங்க கொடுக்க சொன்னாங்க. பாட்டி சாப்பிட்றீங்களா? பிரியாணி இருக்கு. பேபினா குயின் சொன்னாங்க. கைஸ் நாங்க ரீலா பண்ணத நீங்க ரியலா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். அடுத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சும்மா கிரிட்டுன்னு பண்ணலாம். குரங்கு ப்ரோ, ஜூக்கு போய் சிங்கத்துக்கு பேன் பாருங்க. என் உயிர் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? சரி வாங்க கிரிட்டுன்னு பண்ணுவோம். கைஸ் ஜூக்கு வந்துட்டோம். டிக்கெட் கவுண்டர்ல நம்ம பையன் தான் இருந்தான். ஒரு குவார்டர் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் தான் தெரியுது டிக்கெட்டை விட குவார்டர் விலை அதிகம்னு. கைஸ் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய புலி. புலிக்கு வாலே எவ்வளவு பெருசுனா அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும். உடனே கமெண்ட்ல 4 பேர் தூக்கிட்டு வந்துருவீங்களே, அது கொட்டை எடுத்த புலியா இல்ல கொட்டை எடுக்காத புலியான்னு. என்ன பங்காளி எப்படி இருக்க? அந்த கேட்ட கொஞ்சம் திறந்து விடுறது. தக்காளி தப்பிச்சு ஓடுறதுக்கா பிளான் பண்ற கொரில்லாவாயா? கைஸ் தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. இவங்க நார்மல் பீப்புள் கிடையாது. கொஞ்சம் நவுந்து நில்லுங்க. தயவு செஞ்சு நவுந்து நில்லுங்க. கைஸ் ஒரு காலத்துல நாங்க தான் காட்டுக்கு ராஜாவா இருந்தோம். அப்ப இவன்லாம் டம்மி பீஸ் அதான் கிடைச்சனா. கைஸ் நீங்க சொன்ன மாதிரி டாஸ்க முடிச்சிட்டோம். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு அடுத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சும்மா கிரிட்டுன்னு பண்ணலாம்.